இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் 90 கோடிக்கு மேல வந்திருக்கு, கிட்டத்தட்ட 100 கோடி வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அந்த தாக்கம் பாதிப்புலாம் அடுத்தடுத்த படங்கள்ல உங்களோட தனிப்பட்ட இதுல ஏதாவது பிரதிபலிக்கா எப்படி இருக்கு? தனிப்பட்ட தனிப்பட்ட பிசினஸ்ல, சம்பளத்துல, அடுத்தடுத்த விஷயங்கள்ல. அதான் அன்னைக்கே நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டேன்ல. உங்களுக்கு தான் அந்த பதிலே அன்னைக்கு சொன்னேன். நீங்க கேட்டதுக்கு தான் அன்னைக்கு பதில் சொன்னேன். அத நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிட்டேன். பாதி பேர் பாராட்டுறாங்க. மீதி பேர் நீ என்ன காந்தியா? உனக்கு இது தேவையா? கடைக்காரங்கலாம் கேட்கறாங்க. நீ எதுக்கு விட்டு குடுக்குற? எவ்வளவுக்குள்ள பாராட்டுறேன்னு அந்த பக்கம் திட்டம் விழுகுது. இது உனக்கு தேவையா? நீ பாட்டுக்கு வேகமா சொல்லிட்டு வந்துட்ட. வெளியில போனதுலேருந்து எனக்கு அதுதான். இது யாரா பெரிய நீ இது பேரா? அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியும் வருது. அது இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். நெறைய பேர் அந்த படம் வெற்றி அடைஞ்சனால, டூரிஸ்ட் ஃபேமிலினால, நான் நெறைய இதாயிட்டேன்ட்டு அப்புறம் என்ன, அதாவது அப்ப இன்ட்ரெஸ்ட்லாம் போடாம இருப்பாங்கல்ல. விட்டு குடுத்து அவங்களுக்கெல்லாம் குடுத்துருப்பேன்ல. அப்புறம் என்ன இன்ட்ரெஸ்ட் குடுக்கலாம்ல. டூரிஸ்ட் ஃபேமிலி அவ்வளோ போதேன்னு படத்துல இருக்கவங்களே கேட்கறாங்க. நான் சொன்னேன், "அது புரொடியூசருக்கு போங்க. எனக்கு கரெக்ட்டா வந்த சம்பளம் வந்தா போதும்." அப்படின்னு தான் இருந்தேன். அது புரொடியூசருக்கு தான். நமக்கு இல்ல. $1,000,000 அவங்களுக்கு தான் அந்த டாலர்லாம் போயிருச்சு.